This video is sponsored by Buy Mode Shopping. இந்த Buy Mode Shopping மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி, மென் அண்ட் உமன் அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மண் சோறு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 22 2025 வந்து கட்ட ஆரம்பித்தோம். நானும் இப்போ இது வீடை கட்டினது இவங்க 3 பேர் தான். பெரும்பாலும் இவங்க தான் இருந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீடோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 27 அடி நீளம். இதில் இருந்துட்டு இது வரைக்கும் 27 அடி நீளம். வெளியில் அகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 14 அடி. இப்போ வந்து நானும் இந்த அறிமுகப்படுத்துகிறேன் இந்த வீடை கட்டினவங்கள. இவர் வந்துட்டு சந்திரன் அண்ணன், இவர் தர்மர் அண்ணன், அவர் எம்ஜிஆர் அண்ணன். இவங்க 3 பேர் தான் பெரும்பாலும் கட்டினது. நானும் சந்திரன் அண்ணன் தான் 22 மார்ச் அப்போ இந்த இடத்துல வந்து குழி எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 1.5 அடி குழி எடுத்து 4 பக்கமும் குழி எடுத்தோம். முடிஞ்ச மட்டுக்கும் குழி எடுத்து போட ஆரம்பித்தோம் 22 மார்ச் அன்னைக்கு. இன்றைக்கி வந்து 10 மே 2025 முடிச்சிட்டோம் கட்டடத்தை. வந்துட்டு சரியாக ஒரு 50 நாள் கிட்ட ஆயிருக்கு. அங்கிட்ட ஒரு 10 இங்கிட்ட ஒரு 30 இங்கிட்ட ஒரு 10 விடால ஒரு 4-5 நாள் இடைவெளி விட்டுருந்தோம். ஒரு 40-45 நாள்லேயே நாங்கள் வந்து இது கட்டியிருக்கிறோம். இது வந்து மேற்கு பக்கம் இருக்கிற திண்ணை. மேலே முன்னாடி வந்து இந்த 3 கல்லுக்கால் வச்சு இந்த சீட்டு வந்து நான் போட்டிருந்தேன். ஆமாம், கீழே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஜேசிபி வந்து மண் குலைச்சதுக்கு வந்து ஒரு 20,000 ரூபா செலவாயிருக்கு. ஜேசிபி மண் குலைச்சதுக்கு. தண்ணி வண்டி, இங்கே தண்ணி கிடையாது, தண்ணி டிராக்டர் எடுத்ததில் வந்துட்டு ஒரு 6,000 ரூபா செலவாயிருக்கு. அது 26,000 ரூபா. அது போக நம்ம வந்து இவங்களுக்கு கூலி கொடுத்தது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 ரூபா வந்து கூலி கொடுத்துருக்குறேன். இந்த 45 நாள் வேலை பார்த்ததுக்கு கூலி வந்து 85,000 கொடுத்துருக்கேன். மொத்தமாக 1,10,000 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. இப்போ இதே வந்து நம்ம செங்கல், மணல், சிமெண்ட்டு, எம்சாண்டோ, சிமெண்ட்டோ வச்சு கட்டினோம்னா அது எவ்வளோ ஆகும்னு நாங்கள் தோராயமாக கணக்கு பண்ணி பார்த்தா ரொம்ப அதிகமாக வருது. இன்றைக்கி இருக்கிற செங்கல் விலை வச்சு மணல், எம்சாண்டு, சிமெண்ட்டு, கொத்தனார் கூலி அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்த சைஸில் ஒரு வீடு எடுக்கணும்னா எவ்வளோ தொகை ஆகுதுன்னு பார்த்தோம். அது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. அது எவ்வளோன்னு சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரி இது வந்து நான் இவ்வளோ நீளமாக கட்டியிருக்கிறேன். இதே மாதிரி சிறுசாக வேணும்னா இப்போ நம்ம தமிழர் வேளாண்மை குழுவில் கோகுல்னு ஒரு நண்பர், அவர் திருச்சியில் வந்து கொஞ்சம் இடம் குத்தகைக்கு வாங்கி செய்கிறான். கொஞ்சம் இடம் வாங்குகிறோம். அதில் வந்துட்டு கட்டணும்னு கேட்டிருந்தாப்புல இவங்களும் சரி நாங்கள் வந்து கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதே மாதிரி வேறு யாருக்காவது இதே மாதிரி கட்டணும், மண்ணிலையே வந்து அடித்தளத்துலேருந்து மேலே வரைக்கும் ஒரு 6-7 அடி வரையும் வந்து கட்டியிருக்கோம். நல்லாயிருக்கு. இதில் வந்துட்டு இப்போ இந்த கூரை போட்டிருந்தோம்னா மூங்கில் இல்லை பனஞ்சட்டம் ஏதாவது ஓடு இல்லை வந்து கூரை போட்டிருந்தோம்னா நல்லா இன்னும் ரொம்ப குளுமையாக இருக்கும். நான் வந்து உள்ளே வந்து இது போட்டிருக்கிறேன், இந்த வெக்கையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஏஃப்ரேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தட்டியை வந்து ஒரு கட்டு தட்டி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டால் நல்லா கூலிங்காக இருக்கும். மேலே வந்துட்டு இந்த தென்னை ஓலை இருக்குல்ல, அந்த தென்னை ஓலையை வந்து மேலே நம்ம போட்டோம்னாலும் வெயில் காலத்தில் அந்த வெயில் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். எங்கள் பெரியப்பா சொன்னார் நேற்று, நல்லா அந்த தென்னை ஓலையை அப்படியே வச்சு கொச்சக்கீரை வச்சு கட்டிட்டின்னா வெயில் வந்து குறைஞ்சி கொடுக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வரப்பில் வந்து தென்னை வச்சுருக்கோம். ஐயா வந்து சொன்னாங்க இந்த தென்னையில் உள்ள இதே நம்ம காலை முழுக்க வந்து நம்ம எடுத்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அது எப்படி தென்னை வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது பிற்காலம் பண்ணிக்குவோம். இப்போ வந்து வேறு யாருக்காவது வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னைய தொடர்பு கொள்ளலாம். நான் இவங்களோட எண்ணு கூட நான் போடுறேன். இவங்க வந்து கட்டித்தரதுக்கு தயாராக இருக்காங்க. நன்றி.